பாருவானல்ல அடி பாவி பாரு. தியேட்டர்ல இருந்து திரும்பி வரும்போது நிஜமாவே என்ன நடந்தது? ஒத்த போலீஸ் இவனை கேட்டு எனக்கு போன் அடிக்குதுடா. உங்களால எப்ப இப்ப கூட பணத்தை பத்தி பேச முடியும்? 5 பேரா வந்த இப்ப 4 பேர் தான் இருக்கும். அனாத 2 டீ 2 ஃபிளேக் எடுங்க. புதுசா சார் காரு நல்லா இருக்குதா சார்? இல்ல கார் பாக்குறதுக்கு சும்மா டக்கரா ஃபாரின் ஃபிகர் மாதிரி இருக்குது. ஓட்டுறதுக்கு சுஜித் எத்தனை நாளா தெரியும்? இப்பதான் சார் 1 வருஷமா தெரியும் சார். அவன் கூட வேலை பாக்குறியா? இல்ல சார், ஸ்கூல் ஃப்ரெண்ட் சார். 1ஆவதுல இருந்து 1 தான் படிக்கு. ஒரு 1 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணு. 1 லட்சமா? ஆமாப்பா. ஐயோ, அந்த பையன் எப்படா ஜெயில இருப்பான்? இம்மாம் பெரிய வீடு, அவ்வளோ பெரிய காரு, மொட்டை மாடலே ஹெலிகாப்டர். அவனுக்கு போய் தூக்கம் வராதுன்ற? உனக்கும் எனக்கும் தான் வராது. அதெல்லாம் அந்த ஹெலிகாப்டர் எடுத்து அப்படியே ஊர் ஃபுல்லா ஒரு ரவுண்டு போயிட்டு இந்த வீட்டில் வந்து படுத்தா இன்னும் தூக்கம் வரும். அந்த பக்கம் பின்னாடி குஜராத்தி ஸ்ட்ரீட், நடுவுல தமிழ் ஏரியா. எந்த வீடு அவடையானு. எப்படி எந்த வீட்டுக்கு எந்த சாவின்னு ஞாபகம் வச்சுப்பீங்க? நம்மளை பத்தி நாமளே சொன்னா நல்லா இருக்காது. பட் சின்ன வயசுல இருந்தே இது ஒரு கிஃப்ட். சாவி கரெக்டா புடுதா மாறிச்சுன்னு நினைக்கிறேன். நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே வெயிட். நோ ப்ராப்ளம். சப்போஸ் உங்களுக்கு வீடு பிடிக்கலனா கூட நம்ம வீடு மாற்றலாம். ஓகே இல்ல? ரெஸ்ட் எடுத்தோலட்டோ. அண்ட் எனிதிங் யூ நீட் யூ நோ டு கால். ஓகே. Where is Batman's house? ஏன் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். செகண்ட் லெஃப்ட், தேர்ட் ரைட்டு, 4வது வீடு பேட்மேன் ஆபூர். கண்டுபிடிச்சாடா. ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு அல்வா குத்துலாம்னா இதான் என்னோட கடைசி ஆசை. உங்களெல்லாம் மர்டர் கேஸ்ல தேடிட்டு இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நாங்க பண்ணலன்னு சொல்லுவோம். அப்படியே தம்பி பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போன வழி அனுப்பி வைப்பான்னு நினைச்சியா? ஒத்த போனோடனே அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த புடி குடி. ஐயோ டாக்டர், என் லைஃபை நானே டோட்டலா டேமேஜ் பண்ணேன். நான் ரமேஷ் நைட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரே ஊமுகுத்தா. இந்த ஸ்கூல் மேய்கிறவெல்லாம் எனக்கு தேவை. நான் ஃப்ரெண்ட் ஆகுறேன்னு சொல்றேன். இதுக்கு தான் புதுசா தொழில் ஒன்று கற்று வச்சுக்கிறேன். தொழிலதிபர் ஆயிடலான்னு முடிவு பண்ணேன். 15 வருடமாக ஒரே பேப்பரை பார்த்து கொண்டிருக்கும் இவர் முதல் முறையாக களத்தில் இறங்கி வந்து ஆட இருக்கிறார். இவரை பார்க்கிற பொழுது ஆர்டினரி மேன் என்று நினைக்காதீர்கள். இஸ் an extraordinary superman. அப்ப ஏன் பாடுறீங்க? அப்பா சுஜித் அப்பா சுஜித் எதுவும் எந்த தப்பும் பண்ணலப்பா. உள்ள ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அப்பனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையப்பா. நம்ம என்னப்பா பண்ண முடியும்? ஆக்கம் அளவு இறுதி இல்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள். இறுதி சுற்றுடைய கடைசி 50 வினாடிகள் இவ்வளவு கம்மியான டைம்ல மதியால என்ன பண்ண முடியும்னு தெரியல. What a victory! What an unprecedented victory! என்ன ஸ்ட்ராட்டஜிங்க இது? 3 வருஷமா பல இன்டர்நேஷனல் பாக்ஸர்ஸால ஜெயிக்க முடியாத நட்டாலியாவை சென்னையில ஒரு சின்ன குப்பத்துல வாழ்ற ஒரு மீனவ பொண்ணு ஃபைனல்ஸ் மேட்ச்ல நாக் அவுட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. இது இந்தியன் பாக்ஸிங் சரித்திரத்துல யாராலையுமே மறக்க முடியாத ஒரு இறுதி சுற்று. நம்ம ஊர் பொண்ணுங்க போட்டின்னு இறங்கிட்டா கடைசி வரை நின்னு ஜெயிப்பாங்கன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. மதி பெரும் மதி இல்ல, விமென்ஸ் பாக்ஸிங் வேர்ல்ட் சாம்பியன் மதி. கெட்டது எதுவுமே நடக்கலனாலே அது நல்லதுன்னு தான் அர்த்தம். உலகத்திலே நாம எல்லாரும் ரொம்ப உதாசீனப்படுத்துற விஷயம் என்ன தெரியுமா? ஒரு நார்மல் டே, எந்த தப்புமே நடக்காம சராசரியா நடக்கிற ஒரு நாள், அது இருந்துச்சுனாலே லைஃப்ல எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ட்ரை பண்ணு, இன்னும் தீவிரமா ட்ரை பண்ணு. ஒரு சிச்சுவேஷன் எப்படி மாத்தலாம் அப்படின்னு யோசி. ஆனா ஒண்ணு மச்சி, தானா மாறிடுன்னு மட்டும் நினைக்காத. நீ ட்ரை பண்ணலன்னா ஒன்னும் மாறாது.